ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா, 2021 லாஸ்ட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு குரூப் 2 எழுதினேன் ப்ரிலிம்ஸ். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு, அப்போ 2 மந்த்ஸில் குரூப் 4 வந்துச்சு. குரூப் 4 எழுதினேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. அப்போ நான் 155 கொஸ்டின் தான் போட்டேன். எனக்கு சிவி வரல. மேக்ஸ் ரொம்ப அந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் 16 தான் போட்டிருந்தேன். தமிழில் 86 போட்டிருந்தேன். 155 தான் வந்துச்சு. எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் 2 மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸும் ஃபெயில் ஆகிட்டேன், வரல, நாட் ரீச்டு. அதுக்கப்புறமும் நான் பிரேக் எடுக்காமல் கண்டினியூவாக படிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் டாஃபில் டெஸ்ட் போட்டேன். அங்கே தான் நான் நிறையா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் டெஸ்ட்லாம் வந்து சீக்கிரமே முடிச்சிருவேன். 3 மணி நேரம் டெஸ்ட்டுன்னா நான் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துலேயே முடிச்சிருவேன். அங்கே சீக்கிரம் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் என்னால் எக்ஸாம் வந்து டைமுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. நான் நிறையா டெஸ்ட் பேஜ் போட்டேன். எனக்கு அங்கே போய் தான் சிலபஸே தெரியும், எவ்வளோ படிக்கணும், என்ன படிக்கணும்னே தெரியும். நான் ஸ்கூல் புக் தான் படித்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யூடியூப்பில் படித்தேன். அது இல்லாமல் டெஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வைப்பாங்கள்ல, நான் அதுதான் படிச்சுக்கிட்டேன். வெளியிலேருந்து பெருசாக நான் மெட்டீரியல்லாம் வாங்கி படிக்கல, ஸ்கூல் புக் மட்டும்தான் படித்தேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் குரூப் 4 எழுதினேன், குரூப் 2வும் எழுதினேன். குரூப் 4ல் 165 கொஸ்டின் போட்டேன். சிவி வந்துருந்துச்சு. ஃபாரஸ்ட்டு, ஜேஏ எல்லாத்துலேயும் வந்துருந்துச்சு. என்கிட்ட டைப்பிஸ்ட் இல்லை, நான் டைப்பிஸ்ட் வைக்கல. கவுன்சிலிங் போகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோடய கம்யூனல் ரேங்க் 843. மொத்தம் வந்து 4650 போஸ்டிங் தான் கவுன்சிலிங் நடந்துச்சு. பர்சன்டேஜ் பார்க்கும்போது 15%ன்றப்போ 600 சம்திங் தான் வந்துச்சு சீட்டு. நான் எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு போகிற வரைக்கும் நம்பிக்கையே இல்லை. எனக்கு வந்து 10ஆந்தேதி கவுன்சிலிங், அதுவும் செகண்ட் பேஜுங்கவும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அங்கே போயிட்டு காலைல உட்காந்ததுக்கப்புறம் உள்ளே விட்டதுக்கப்புறம் இருந்த சீட்டும் வேகமாக ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. அப்புறம் கவுன்சிலிங் உட்காந்தோம். சிவி முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க, சாப்பிட்டு வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் கவுன்சிலிங் போயிட்டாங்க. என் நம்பர் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னை மைக்கில் கூப்பிட்டாங்க, பேர் சொல்லி, ஓவரால் ரேங்க் சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மிஸ் ஆனீங்க, உனக்கு பின்னாடி உள்ளவங்களாம் கவுன்சிலிங் ஹால் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னேன். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த போஸ்டிங் சூஸ் பண்ணுவாங்கள்ல, அங்கே போக சொல்லிட்டாங்க. அங்கே போய் எனக்கு கோர் டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஹேண்ட்லூம் தான் இருந்துச்சு. நான் கோர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். உடனே மைக்கில் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியல. ஏன்னா நான் கவுன்சிலிங் ஹாலில் வெயிட் பண்ணவே இல்லை. ப்ரொசீஜரே தெரியாதனால டக்குன்னு அப்புறம் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது அலாட்மெண்ட் லெட்ரு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் குரூப் 2வும் எழுதியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். 2வும் வந்திருக்கு, 2ஏவும் வந்திருக்கு. நான் 2ஏ எழுதியிருக்கேன். இப்போ 2 வந்து படிச்சிட்ருக்கேன். நீங்களும் கண்டினியூவாக படிங்க, நல்லபடியாக பாஸ் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுங்க. என்ன மாதிரி லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் வர மாதிரி எடுக்காதீங்க. நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கே போய் உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்கை உங்களுக்கு பிடிச்ச ஊரில் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்லேயும் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் குரூப் 4 தான் நான் நல்லா படித்தேன், எல்லா சப்ஜெக்ட்டும் படித்தேன், சயின்ஸ் கூட விடாமல் எல்லாமே படித்தேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸாமில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஹால் சூப்பர்வைசரும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அதிலே போய் இதுவாகி தமிழ்லேயே நான் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் தமிழ் நல்லா படிப்பேன். எந்த டெஸ்ட் வச்சாலும் தமிழில் மட்டும் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிகிரி படித்தனால நான் மேக்ஸ் நல்லா எழுதுவேன். ஆனால் எக்ஸாமில் வந்து மேக்ஸ் நல்லா தான் போட்டேன், 3 தான் தப்பு. குரூப் 4ல் தான் 27 மேக்ஸ் வச்சுருந்தாங்களா, நான் 3 தான் தப்பு. மேக்ஸ் நல்லா போட்டேன். தமிழ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 91 தான் போட்டேன். ஜிஎஸ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா வராது, எனக்கு ஆவரேஜ் சப்ஜெக்ட் தான். அதனால் எனக்கு ஆவரேஜ் மார்க் தான் வந்தது. ஆனால் நீங்கள் நல்லா படித்து ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகிற மாதிரியே படிங்க, உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்கே எடுங்க. தேங்க்யூ.